நம் பரம்பரை என்று என் நா சுழன்று சொல்லை வீசுகையில் என் சிந்தையிலே தீ எழுந்து என் நாடி நரம்பெங்கும் முறுக்கேறி வீரநிற மங்கையாய் வன்னியர் குல சத்திரியையாய் என் அன்பு சொந்தங்களை வணங்கி மகிழ்கிறேன். வீர வன்னியர் குல சத்திரியர்கள் என்று நாம் இன்று தலை நிமிர்ந்து பேசுகிறோம் என்றால் அதற்கெல்லாம் யார் காரணம்? அன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பூட்டன், முப்பாட்டன், பாட்டன் என்று அனைவரும் தங்களுடைய வாழ்வை நமக்காக அர்ப்பணித்து நம்முடைய இன மீழ்ச்சிக்காக, நம் இனத்தினுடைய மானத்திற்காக பல்வேறு போராட்டங்களை கண்ட போராளிகளாக உருவெடுத்து நாம் தலை நிமிர்ந்து வாழ அவர்கள் தடமமைத்து கொடுத்ததுதான் காரணம். தமிழ் மண்ணை ஆண்டும் கடல் கடந்த நிலத்தை ஆண்டும் கூட நம் வன்னியர் குல சத்திரியரினம் என்று நம் இனத்தின் பெயரை பெறுவதற்கே, எப்படி நம்முடைய இனத்தின் பெயரை பெறுவதற்கே நீதிமன்ற வாசலை நாம் நாட வேண்டிதான் இருந்தது. இட ஒதுக்கீட்டிற்காக எத்தனை உயிர்களினுடைய குருதி இந்த நிலமகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. அந்த நிலையிலும் நம்மை சாதி வரி பிடித்தவர்கள் என்று கூறுகிறார்கள். ஏன் இப்படி கூறுகிறார்கள்? நாம் சாதி வரியர்களா? இல்லை, சமூக நீதிக்காக மட்டும்தான் போராடியவர்கள். ஒருபோதுமே பிற சாதிகளை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடத்தில் ஒருபோதும் இருந்தது கிடையாது. ஆனால் நாம் எப்பொழுதெல்லாம் மாநாடுகளை நடத்துகின்றோமோ அப்பொழுதெல்லாம் சொல்கிறார்கள், நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார்கள், இவர்கள் சாதி வரி பிரித்தவர்கள், எனவே இவர்களுக்கு மாநாடு நடத்த ஒருபோதும் அனுமதிக்காரீர்கள் என்று. விடுதலை போராட்டத்திலே சுமார் 11 ஆண்டுகள் தியாகி ஆதிகேசவ நாயக்கர் என்பவர் விடுதலை போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு முழுமையாக போராடுகிறார். அதன் காரணமாக காந்தியடிகள் சர்தார் பட்டம் வழங்குகிறார். மயிலாடுதுறையிலே கீழப்பெரும்பள்ளத்தை சேர்ந்த ஆதிநாகப்பன், சாமிநாகப்பன் படையாட்சி என்பவர் நம்முடைய சத்தியாகிரக போராட்டத்திலே இணைத்துக் கொண்டு மிகப்பெரிய அளவிலே பங்கு வகிக்கிறார். அதன் காரணமாக ஒரு வார காலம் மிகப்பெரிய பிரச்சனைகளை அனுபவித்து மீண்டும் வெளிவருகிறார். ஆனால் ஒரு வார காலத்திற்கு பின் இறந்து விடுகிறார். இதனை காந்தியடிகள் ஒவ்வொரு மேடையிலும் கூறுகிறார். எப்படி தெரியுமா? விடுதலை போராட்டத்தில் முதலில் உயிர் நீத்த தியாகி என்றால் அது சாமிநாகப்பன் படையாட்சி என்று. அந்த வகையில் வீர வன்னியர் குல சத்திரியமாக வாழ்ந்தவர் நம்முடைய இனத்தை சேர்ந்தவர்கள். நம்முடைய காடுவட்டி பகுதியை சேர்ந்த ஐயா மாவீரர் ஜே குரு அவர்களை பற்றி இந்த இடத்திலே சில விஷயங்களை கூறுகிறேன். அவரை பற்றி எப்பொழுதுமே கூறக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? சாதி பறி பிடித்தவர் என்று. ஏன் இப்படி கூறுகிறார்கள் என்று பல பேருக்கு புரியவில்லை. ஆனால் அவர் சாதி வரி பிடித்தவரா இல்லையா என்பதற்கு சில விஷயங்களை முன்வைக்கிறேன். அரியலூர் மாவட்டத்திலே பிறந்தவர் அவர். அந்த மாவட்டத்தில் இரட்டை குவலை பயன்படுத்துவது வழக்கம். ஆனால் அந்த இரட்டை குவலை முறையை மாற்றி அமைத்தவர் நம்முடைய சமுதாய இனப்போராளி வீர வன்னியர் குல சத்திரியர் மாவீரர் ஜே குரு அவர்கள். ஆனால் இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கூறுகிறார்கள் அவரை பற்றி சாதி வரியர்கள் என்று. நாங்கள் எல்லாம் ஒன்று கூடினால் இந்த 2.5 கோடி வன்னிய சமுதாய மக்கள் ஒரே இடத்தில் ஒன்றிணைக்கப்படுகின்ற போது நாம் அனைவரும் ஒன்றுபட்டு விட்டால் என்ன மிகப்பெரிய பலத்தை பெற்றுவிடுவோமோ என்ற பயத்தில் தான் அவர்கள் நம்மளை ஒன்றிணைக்க விடாமல் செய்கிறார்களே தவிர அவர்கள்தான் உண்மையான சாதி வரியர்கள் என்பதற்கு அதுவே மிகப்பெரிய சான்று. வீரப்பனை, அதாவது நம்முடைய சந்தனகாட்டு வீரப்பனை பார்த்து கூறுகிறார்கள் கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்று. உண்மையிலே அவர் கொலைகாரனா கொள்ளைக்காரனா? நன்றாக சிந்தித்து பாருங்கள். ஒகேனக்கலை அவர் உயிரோடு இருந்தவரை எவராலும் சொந்தம் கொண்டாட முடியவில்லை. காரணம், அந்த எல்லையுடைய எல்லை சாமியாக வீட்டிருந்த வீர வன்னியர் குல சத்திரியர் நம்முடைய மாவீரர் வீரப்பன் அவர்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கூறுகிறார்கள் கொலைகாரன், கொள்ளைக்காரன் என்று. ஒன்றே ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அவரை மோரில் விஷம் கலந்து கொடுத்து கொள்கின்ற வரை 36 வருடம் எந்த ஒரு இந்திய காவல்துறையாலும், கர்நாடக காவல்துறையாலும், இந்திய இராணுவத்தினாலும்
அவருடைய மீசையின் மயிரை கூட தொட முடியவில்லை. மோரில் விஷம் கடித்து கொளித்து பிறகு கூறுகிறார்கள், அதுவும் அவர் இறந்த பிறகு 2 நாள் கழித்து வீரப்பனுடைய மீசை மயிரை நாங்கள் புடுங்கிவிட்டோம் என்று. ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், ஒரு வீர வன்னியர் குல சத்திரியனை யாரும் நேருக்கு நேராக போரிட்டு வெற்றி பெற்றதாக வரலாறு கிடையாது. அப்படியாப்பட்ட இனம் எங்களுடைய வீர வன்னியர் குல சத்திரிய இனம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வன்னியம், வளர்க வன்னியர் குல சத்திரியர்கள்.